இன்றைக்கி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே போன அதிகாரத்தில் முதல் 4 சபைகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி அந்த 3ஆம் அதிகாரத்தில் அடுத்த 3 சபைகள், சரிங்களா, மொத்தம் 7 சபைகளை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதில் முதல் 4 சபைகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் அடுத்த 3 சபைகள், சரிங்களா, இந்த அடுத்த 3 சபைகளை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த 5ஆவது பார்த்திங்கன்னா 5ஆவது சபை இது சர்தை சபை. முதலாம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அதான் தலைப்பு, சரிங்களா. இந்த முதல் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ஸோ பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஒவ்வொரு சபையில் பார்த்திங்கன்னா முதல்ல தேவனுடைய நாமத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சபையினுடைய குறைகள், அப்புறம் அந்த சபையினுடைய நிறைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சபைக்குரிய ஆலோசனை, கடைசியாக வாக்குத்தத்தம், சரிங்களா. ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தை கூறி முடிப்பார். அந்த 5 காரியங்கள் நம்ம ஒவ்வொரு சபையிலும் நம்ம பார்க்க முடியும். சில சபையில் பார்த்திங்கன்னா குறைகள் இருக்காது, சரிங்களா, வெறும் நிறைகள் மட்டும் சொல்லிவிட்டு போயிடுவார். சர்தை சபை தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுடைய 7 ஆவி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 7 ஆவிகள் அப்படிங்கிறது 7 ஆவிகள் கிடையாது. அப்போ 7 அப்படிங்கிறது தேவனுடைய பூரணத்தை குறிக்குது, சரிங்களா. அப்போ எல்லா ஆவியுமே தேவனுடைய தான், சரிங்களா. அப்போ எந்த ஒரு ஆவி கிரியை செஞ்சாலும் அது தேவனுடைய ஆவி தான், சரிங்களா. அப்போ தேவனுடைய ஆவியானவர் தான் கிரியை செய்கிறார், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தேவனுடைய 7 ஆவிகள் அப்படிங்கிறது தேவனுடைய பூரணத்தை குறிக்குது. எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த 7 நட்சத்திரங்களையும் உடையவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 1ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்கும்போது அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இப்போ சபையின் தூதர்கள் இது பாஸ்டர்ஸாக இருக்காங்க, சரிங்களா. இப்போ சபையினுடைய அந்த மேய்ப்பர், சபையினுடைய மேய்ப்பர் இல்லை சபையினுடைய அந்த மூப்பர், சபையினுடைய பாஸ்டருக்கு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது 7 சபையின் 7 நட்சத்திரங்களை வழக்கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறாருடைய 7 நட்சத்திரங்களை உடையவர் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா ஊழியக்காரங்களும் அவருடைய கரத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே தேவனுடைய கரத்தில் தான் இருக்காங்க, சரிங்களா. இப்போ தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இப்போ தேவன் அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார், சரிங்களா. சொல்கிறார் பாருங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். ஸோ அது பார்த்திங்கன்னா இது ஒரு டெட் சர்ச், அதாவது ஒரு செத்த சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஆக்டிவ், அதாவது பார்த்திங்கன்னா சபை அப்படின்னு பேர் கொண்டு நடக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை, அதில் ஒரு வளர்ச்சி இல்லை, அதில் ஒரு கனி இல்லை. போய் அப்படியே சும்மா ஏதோ பேருக்கு நடக்கிற மாதிரி நடக்குது, சரிங்களா. ஒரு சடங்காச்சாரமாக நடக்குது. பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் டெட் சர்ச், இல்லைன்னா ஒரு இன்ஆக்டிவ் சர்ச், சரிங்களா. ஒரு கிரியை இல்லாத ஒரு சபை. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். இன்ஆக்டிவாக இருக்குது, கொடுக்கப்பட்ட காரியங்கள் எதுவுமே அவர் சரியாக செய்யலை. ஸோ அதான் இந்த இடத்துல பெரிய குறையா ஆண்டவர் சொல்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முக நிறைவுள்ளதாய் காணவில்லை. நீ கேட்டு பெற்று கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். ஸோ ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீ ஒரு குறை பார்த்து நான் நிறைவுள்ளதாக இருக்க நிறையாக பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல நிறைவுகளை நான் பார்க்கல. அதனால் பார்த்தீங்கன்னா சாகிறதற்கு எதுவானவைகளை நீ ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ முன்னாடி எது இருந்தியோ அதை நினைவுக்கு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம கரெக்டாக செய்யணும். அதை தேவன் எதிர்பார்க்குறார். அப்போது தேவன் ஒரு மெய்ப்பராக வச்சுருந்தா, இல்லை ஒரு போதிக்கிற தாளந்தை கொடுத்துருந்தா, இல்லை ஒரு அப்போஸ்தலர் ஊழியத்தை கொடுத்துருந்தா, இல்லை எந்த ஒரு ஊழியத்தை கொடுத்துருந்தாலும் அதில் உண்மையும் உத்தமமாக அதை ஃபுல் எஃபர்ட்டோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்குறாரு. சோம்பல் உள்ளவர்களை ஆண்டவர் விரும்புறதில்லை, சரிங்களா. பார்த்தா அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ ஒழுங்காக செய். உனக்கு வேதத்தில் பார்க்குறோம், நாட்கள் பொல்லாதவனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அப்போ உனக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தோ தேவன் புதுசாக எதுவும் கேட்கல, வச்சுருங்க. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, நமக்கு என்ன தாளந்து
கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நீ வந்து எஃபெக்டிவாக செய் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து யாரையுமே கம்பேர் பண்ணுறதில்ல. சரிங்களா? அப்போ நான் அவன் இப்படி செஞ்சுருக்கான், நீ ஏன் இப்படி செய்யலை, அப்படியா தேவன் வந்து யாருமே யாரோடையும் வந்து கம்பேர் பண்ணுறதில்ல. நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்ம அதை வந்து முழு பலத்தோடு செய்கிறோமா, அதுதான் வந்து தேவன் வந்து எதிர்பார்க்காத வேதத்தில் பார்க்குறோம். போதிக்கிறதிலும் ஊழியம் செய்கிறவன் கொடுக்குறவன் பார்த்தி அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரோ அதில் வந்து நீ வந்து சிறப்பாக செய், அதில் வந்து நிலைத்திருக்க கடவுள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதான் சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் வந்து சபிக்கப்பட்டவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பின் விளைவுகளை கொண்டு வரும் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். தேவனுடைய ஊழியம் அதை நம்ம உண்மையும் உத்தமமாக நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த முழு பலத்தோடு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாரு பாருங்கள். அப்போ நீ வந்து மனம் திரும்ப, நீ மறுபடியும் அதை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பரிசுத்தவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தெரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஸோ சொல்கிறார், உன் சபையிலையும் வந்து நிறைய பேர் வந்து பரிசுத்தமாக வாழ்கிறாங்க. அவங்க வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து பரலோகத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும், அவங்க என்னோட நடப்பாங்க, பரலோகத்தை நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. பின்ன இது வந்து ஆசீர்வாதம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகள் சொல்வதே காதுள்ளவனுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஜெயங்கொண்டேன்னா வந்து யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறாங்களோ வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகங்கள் வந்து கிறுக்கி போட மாட்டேன், வந்து என்னோட கூட நடப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டால் தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு நாள் அது ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாவற்றிலும் வெற்றி. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்ம போல் நானும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கண்டவன். பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, நீ வந்து வசனத்தை கேட்கிறவர்களா மாற்றமில்லை, நான் உனக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறானோ அதை வந்து உடனே மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார் பாருங்கள். சரிங்களா? நம்ம தேவனுடைய சத்தத்திற்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? உடனே ஆண்டவர் எதாவது சொன்னார்னா உடனே அது கீழ்ப்படிஞ்சு நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். அப்போ தேவன் அதில் பிரியப்படுவார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 7ஆம் வசனம். அடுத்த சபை 6வது சபை 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வந்து பிலதெல்பியா சபை. சரிங்களா? இந்த சபையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. சரிங்களா? அப்போது இது வந்து ஒரு ஒரு 6வது சபை. இது வந்து ஒரு விசுவாசமுள்ள ஒரு சபை. இட்ஸ் ஃபேத்ஃபுல் சர்ச். சரிங்களா? ஒரு இந்த குறையை நம்ம இந்த சபையில் நம்ம பார்க்க முடியாது. பிலதெல்பியா சபை. இந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அதாவது தலைப்பு. சரிங்களா? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் சொல்லுகிறதாவது. சரிங்களா? இது வந்து தேவனுடைய நாமம். சரிங்களா? இப்போ சொல்கிறாரு பரிசுத்தம் உள்ளவர். ஸோ தேவன் வந்து பரிசுத்தர். சரிங்களா? வேதம் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். பரலோகத்தில் பார்த்திங்கன்னா அவர் பரிசுத்தர்னு சொல்லி அவர் ஓயாமல் புகழப்படுகிறது நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவன் வந்து பரிசுத்தர். அப்போ பரிசுத்த அலங்காரத்துடனே நம்மளும் தொழுது கொள்ளணும், அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்து தேவன் வந்து எதிர்பார்க்குறாரு பாருங்கள். அடுத்து சத்தியம் உள்ளவர். அப்போ இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். சரிங்களா? அப்போ நான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். சத்தியம் உள்ளவர். தாவீதின் திறவுகோலை உடையவர். சரிங்களா? அப்போ எல்லாமே அவருடைய எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ எல்லாம் அவருடைய கரத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம்.
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவன், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஸோ பார்த்திங்கன்னா, ஆண்டவர் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் ஒன்று தடுத்தார்னா அது யாராலையும் வந்து எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒன்று கொடுக்கணும்னு நினச்சாலும் அது யாரும் தடுக்க முடியாது. அவர் ஒன்று கொடுக்கக்கூடாது எடுக்க வச்சார்னா அது அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஸோ சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ வந்து என் நாமத்தை மறுதளிக்கலை. ஸோ சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ பலவிதமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. தேவனை மறுதளிக்கும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் கூட இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஊழியர் வந்து தேவனுக்கு உண்மையாக இருக்கார் பாருங்கள். தேவனுக்கு உண்மையாக அந்த விசுவாசத்தை மறுதலியாமல் தேவ வசனத்தை வந்து கை கொண்டதை வந்து அவர் ரொம்ப இப்போ தேவன் வந்து பெருமை பாராட்டி சொல்கிறார். அதனால் வந்து கை கொண்டவன் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஸோ திறந்த வாசல் அப்படின்னா என்னென்னா, தேவன் உங்களுக்குன்னு என்ன வச்சுருக்காரு அது உங்களுக்கு தான். சரிங்களா? அப்போ உங்களுக்குன்னு வச்ச தூக்கி வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். சரிங்களா? இப்போ திறந்த வாசல், இப்போ ஆண்டவர் வந்து திறந்த வாசலாக வச்சுருக்கார். இப்போ உங்களுக்குன்னு என்ன வச்சுருக்காரோ அது வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு வச்சுருக்காரோ அது உங்களுக்கு ஆண்டவர் வந்து நிச்சயமாக தருவதா திறந்த வாசல். சரிங்களா? அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஸோ அது வந்து யாரும் எடுக்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூதர் இல்லாதிருந்தும் யூதர் என்று போய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அப்படின்னா உன் சபைக்கு வந்து நான் சிலரை வந்து அனுப்ப போகிறேன், அதாவது ரசிக்கப்பட்டு அனுப்ப போகிறேன். பார்த்திங்கன்னா அவங்களுடைய குணநலங்கள் சாத்தானுடைய குணநலங்கள் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தங்கள் யூதர்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க யூதர்கள் கிடையாது. புறஜாதியாராக இருந்தால் ஒரு புறஜாதியாக இருந்தாலும் சரி, இல்லை யூதராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய குணம் வந்து ரொம்ப சாத்தானுடைய மோசமான குணம் தான். அவங்களும் வந்து ரசிக்கப்பட்டு உங்கள் சபைக்குள்ளே அனுப்ப போகிறேன். அப்போ சொல்கிறாரு, அந்த மாதிரி அனுப்பும்போது இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதே அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்போ உன்னுடைய குணநலங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போது நான் எப்படி உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்பா. அப்போ தேவனுடைய அன்பை வந்து அவங்க புரிந்து கொள்வாங்க. அது மூலம் வந்து அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு மறுரூபம் வரும். ஓஹோ, தேவன் இப்படிப்பட்டவரா, தேவன் இவ்வளோ அன்புள்ளவரா, மனதிற்குமான்னு சொல்லி இதை பார்த்து அவங்களுக்குள்ளே வந்து மனமாற்றங்கள் வரும் சொல்லி அந்த மாதிரி அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சொல்கிறார் பார்த்துங்க, என் பொறுமையை குறித்த வசனத்தை வந்து நீ காத்துக்கொண்ட. ஆண்டவர் சொல்கிறாரு வந்து உபத்திரத்தில் பொறுமையாக இருன்னு நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. நான் எப்படி பொறுமையாக சகித்தேன், நம்ம நீ வந்து பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ வந்து பொறுமையாக சகி, அதான் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை வச்சுருக்க. நீ தீமை செய்து பாடன்பதையோ நன்மை செய்து பாடன்பதே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும், பிரீதியாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரியை வந்து தேவன் வந்து உனக்கு வச்சுருக்காரு. ஸோ சொல்கிறாரு இந்த இடத்துல, நீ வந்து பொறுமையை வந்து காத்துக்கொண்ட. நீ இப்போ நான் சொன்ன அந்த காரியத்தை வந்து நீ காத்துக்கொண்ட. அதனால் வந்து நானும் இந்த பின் நாட்களில் வரப்போகிற ஆபத்துகளுக்கு, அந்த சோதனைகளுக்கு தப்பும்படியாக நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுறாரு பாருங்க. அவருக்கு ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஸோ சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ எப்படி ஒழுங்காக நடந்தியோ, விசுவாசத்தில் ஒழுங்காக நடந்தியோ, எப்படி உண்மையாக இருக்கியோ அதே மாதிரி வந்து அதே இடத்துல அதே மாதிரி நீ நட. நீ அப்படியே ஒழுங்காக அந்த ரட்சிப்பை நீ மெயின்டைன் பண்ணினா நீ பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். அதில் வந்து அதனால் வந்து நீ எதையும் இழந்து போகாதபடி, பரலோகத்தை இழந்து போகாதபடி நீ வந்து ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை வேதத்தில் பார்க்குறோம். நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடக்க கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போது 80% நம்ம ஆண்டவர் 80% நம்ம ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா 80%லேருந்து 70க்கு வந்துடக்கூடாது, 70லேருந்து 50க்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் சொல்கிறார், நீ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, இல்லை ஜாஸ்தியாகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நீ வந்து காத்துக்கோ. இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த பரிசுத்தத்தில் நிலைத்து இருக்கிறத நமக்கு
பார்த்துக்கொள்ளணும், காத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டேன், எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் பரிசுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியும். இன்றைக்கி அன்பாக இருக்கேன் அப்படின்னா அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள் வச்சுக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணி ஆண்டவரோட அந்த உறவுகள் தான் நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணால் உனக்கு கொடுக்கப்பட்டதை வந்து நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ மெயின்டைன் பண்ணினா அதில் வந்து நீ எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வேதத்தில் பார்க்குறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கவுன்றி வேறு ஒன்றுக்கும் போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படியாவது நம்மளோட விசுவாசத்தை குலைத்து போடும்படியாக பாவத்தை உள்ளே கொண்டு வந்து நம்மளை எப்படியாவது சிதறடிக்கணும் தான் சாத்தான் வந்து முயற்சி பண்ணுவாம்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தையும் தூளாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமும் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஸோ சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விசேஷத்தை நீ ஜெயம் கொண்டினா உனக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தருவேன், ஆலயத்தின் தூணாக்குவேன், அதான் நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார் வந்து நீ இதெல்லாம் வந்து நீ நான் சொல்கிறபடி நீ கேட்டதைபடி நட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், கடைசி சபை 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 14 முதல் 22 வரை. சரிங்களா, இந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். ஸோ அதுதான் தலைப்பு. சரிங்களா, 14 முதல் 22 வரை இந்த கடைசி சபை, இந்த 7ஆம் சபையின் பற்றி சொல்கிறார். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இது வந்து தேவனுடைய நாமம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். சரிங்களா, உண்மை உள்ளவர். சரிங்களா, வேதத்தில் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அப்போது இவர் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி மோசே வந்து தேவனுக்கு உண்மையாக இருந்தாரோ இவரும் வந்து பிதாவுக்கு, இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு அந்த வீட்டுக்கும் மேற்பட்டவராக வந்து உண்மையுள்ளவர், எங்கோ எல்லா இடத்துலையும் வந்து உண்மையுள்ளவராக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சத்தியமுள்ள சாட்சி உள்ளவர். சரிங்களா, சத்தியமுள்ள சாட்சி. அப்போது காட் இஸ் ட்ரஸ்ட்வொர்த்தி. சரிங்களா, அப்போது அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை போல் நம்பலாம். சரிங்களா, அவர் வந்து மனுஷன் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் வந்து பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நம்ம வந்து அவர் நமக்குன்னு ஒன்று வாக்கு கொடுத்துருந்தாருனா, இல்லை உனக்கு செய்கிறேன்னு சொல்லியிருந்தானா அதை வந்து நம்ம வந்து 100% நம்பலாம். சரிங்களா, அப்போ அதுதான் சொல்கிறார். அதுதான் வந்து நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரியவர். சரிங்களா, அதுதான் இந்த சொல்கிறார், சத்தியமுள்ள சாட்சியுடையவர், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற ஆமேன் என்பவர். ஸோ பார்த்திங்கன்னா பிதாவானவர் வார்த்தையை கொண்டு தான் வந்து சிருஷ்டித்தார். இப்போ வார்த்தையாக இயேசு கொண்டு தான். அப்போ சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எதுவுமே வந்து இயேசு கிறிஸ்து இல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை. எல்லாமே வந்து வார்த்தையினாக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் சொல்கிறார். அப்போ சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற ஆமேன் என்பவர். அப்போது பிதாவானவர் வந்து சிருஷ்டிக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தை உண்டாக்கினார். அப்போ அதான் அதனுடைய நாமம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்னென்னா தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற ஆமேன் என்பவர். ஸோ அந்த வெளிச்சம் கடவுது அப்படின்னா இப்போ வெளிச்சமாகிய கிறிஸ்து. சரிங்களா, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து அவர் சொன்ன என்ன பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக வந்து வெளிச்சம் உண்டாயிட்டு அப்படி தான் எல்லாமே வந்து உண்டாக்கினார். ஸோ அதான் அடுத்து சொல்கிறார், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அந்த கீழே குறைகளை சொல்கிறார் பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற அப்படின்னா உன்னை என் வாயை நின்று வாந்தி பண்ணி போடுவேன் சொல்கிறீங்களா. இது பார்த்திங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு சபை அப்படின்னா ஒரு வெதுவெதுப்பான ஒரு சபை, நடுநிலையில் இருக்கிற ஒரு சபை. அதாவது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா லூக் வார்ம் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லூக் வார்ம் சர்ச் அப்படின்னா ஒரு வெதுவெதுப்பாக இருக்குது. அதாவது தண்ணி வந்து இட்ஸ் லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னா என்னென்னா தண்ணி வந்து சூடாகவும் இருக்காது, அதாவது சூடாகவும் இருக்காது, குளிர்ச்சியாகவும் இருக்காது. பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பாக இருக்கிறது. சரிங்களா, அப்போது நம்ம சொல்லுவாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். அப்போ அது வந்து ஒரு சரியாக இருக்காது. நம்ம வந்து ஒன்றா தரையில் நடக்கணும், இல்லை தண்ணியில் போகணும். இது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு நம்ம வந்து பயணம் போக முடியாது, வந்து ஒன்றுத்துக்காக. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து இயேசுவும் வேணும், ஐஸ்வர்யமாய் உலகமும் வேணும்.
சரிங்களா. அப்போ சபைக்கும் போய்க்கிறது, பாவத்துக்குள்ளேயும் போய் உலகத்துக்கு போய் உலக பிரகாரமாக இருக்காது. சரிங்களா. அப்போ இதுவும் வேணும் அது வேணும் அப்படிங்கிறது வந்து முடியாது. சரிங்களா. வேதத்தில் பார்க்குறோம், 2 எஜமான்களுக்கு உங்களால் வந்து ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் அந்த மாதிரி சொல்கிறார். அதனால் வந்து சொல்கிறாரு, அதனால் வந்து ஒன்றா வந்து நீ குளிராயிரு இல்லை அனலாக ஆயிரு. இப்போ நடு மையத்தில் இருந்தால் வாந்தி பண்ணி போடு அப்படிங்கிற, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்று நீ சொல்லுகிறபடியினால். அந்த சொல்கிறார் பாருங்கள். அவர் எப்படி நினச்சிட்ருக்காருன்னா வந்து நான் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப லோவாக இருக்கார். ஆவிக்குரிய கனிகள் ஒன்றும் கிடையாது, ஆவிக்குரிய கேரக்டர்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஆவிக்குரிய வளர்ச்சியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கார், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கார். அதாவது சொல்கிறார் பாருங்கள், நீ நிர்பாக்கியம் உள்ளவன். சரிங்களா. நிர்பாக்கியம் உள்ள பரிதபிக்கப்பட்ட நிலைமை, தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து சைபராக இருக்குது, ஒன்றுமே இல்லை. சரிங்களா. அப்பா சொல்கிறார், நான் அறியாமல் இப்படியெல்லாம் இருக்கிறத நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்று சொல்லுகிறபடியினால். சொல்கிறார் பாருங்கள், நீ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன்னு நினச்சிருக்கேன், ஆனால் உனக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சைபராக இருக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாணவர் கீழே கவுன்சிலிங் சொல்கிறார் பாருங்கள், 18ஆம் வசனம். ஸோ இப்படியெல்லாம் நீ சொல்லுகிறபடினால் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீர் பார்வையும்படியும் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆலோசனை சொல்கிறார் அப்படின்னா, நீ ஆவிக்குரிய நிலைமையில் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியத்தை சொல்கிறாரு. முதலாவது சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பொன் அப்படிங்கிறது பொண்ணு கிடையாது. ஸோ இந்த இடத்துல 1 பேதுருவில் நம்ம பார்க்குறோம், மிகவும் விலையேற பெற்ற இந்த விசுவாசத்தை தான், பொன்னை பார்க்கலும் மிகவும் விலையேற பெற்ற இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். விசுவாசம், நீ என் இடத்துலேருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ரோமரில் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக வேதத்தை படிக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு விசுவாசம் வரும். அப்போ அதிகமாக ஆண்டவர் என்ன முதல் ஆசிரியர் சொல்கிறோன்னா, நீ அதிகமாக வேதத்தை வாசி அப்படிங்கிறார். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் உங்களுக்குள்ளே நல்லா கனி வரும் அப்படிங்கிறார், செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறார். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். இப்போ அதிகமாக வசனத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு, வசனத்தை படி. அதுவும் வசனத்தை படிக்கும்போது உனக்கு என்ன வரும், விசுவாசம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதலாவது ஆலோசனை சொல்கிறார், அதிகமாக வேதத்தை வாசி, வார்த்தைக்குள்ளே போ, அப்போ உனக்கு விசுவாசம் வரும், விசுவாசத்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்துலேயே வாங்கி கொள்ளவும். அடுத்து சொல்கிறாரு, உன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக நீ என்னிடத்துலேருந்து வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வெண் வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த வெண் வஸ்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம அநேக காரியங்களை குறிக்கிறதா இருக்குது. ஸோ பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா ஆவியின் கனிகளை குறிக்கிறதா இருக்குது. சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துனால் இருக்கிற நீதியின் கனியை குறிக்கிறதா இருக்குது. சரிங்களா. அப்போ ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்குது, அன்பை குறிக்கிறதா இருக்குது, நீதியை குறிக்கிறதா இருக்குது, தேவனுடைய உண்மையை குறிக்கிறதா இருக்குது, இரக்க குணத்தை குறிக்கிறதா இருக்குது. சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கிறோம், இந்த வெண் வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா. இப்போது ஒரு வெண் வஸ்திரம் என்ன அப்படின்னா தேவனுடைய நீதி. சரிங்களா. இப்போ தேவனுடைய நீதியை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வெண் வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நிறையா வஸ்திரங்களை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. அப்போ வஸ்திரங்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த வஸ்திரங்கள் அப்படிங்கும்போது தேவனுடைய கனிகளை குறிக்கிறது, தேவனுடைய நல்ல குணநலங்களை, தேவனுடைய சுபாவங்களை குறிக்கிறது. நீ வந்து எங்கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலங்கள் நிறையா இருக்குது. சரிங்களா. அப்போ இயேசு தேவனுடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்க குணம், அவருடைய சாந்தம், அவருடைய மனத்தாழ்மை சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லும்போது நான் பரிசுத்தத்தை வந்து எங்கிட்ட வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் பரிசுத்தத்தை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்னென்ன இல்லையோ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த மாதிரி பொறுமை கொடுங்க, தாழ்மையை கொடுங்க,
சாந்தத்தை கொடுங்க, உங்கள் மாதிரி அன்பை கொடுங்க, உங்கள் மாதிரி உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்க, உங்கள் மாதிரி பரிசுத்தத்தை கொடுங்க, உங்கள் மாதிரி நீதியாக இருக்க கிருபை செய்யுங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்கள் மாதிரி வல்லமையாக இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான நடக்கணும், உங்கள் மாதிரி நான் வந்து உண்மையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் அதை வந்து உங்கள் மாதிரி நான் அன்பாக இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் உங்கள் மாதிரி நான் வந்து தயவுள்ளவனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வஸ்திரங்கள், அதான் வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ இதை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இயேசுவையே நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுக்கோங்க அப்படிங்கிற. ஸோ அதுதான் இந்த வஸ்திரங்களை சொல்கிறார். இப்போ நான் சொன்ன வஸ்திரங்களெல்லாம் அதெல்லாம் தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா துர் இச்சைகளுக்கு வரமா ஆவியின் கனி, மாம்சத்தின் கிரைகளை உதறி போட்டுட்டு ஆவியின் கனியை வந்து நீ போட்டுக்கோ, நீதியின் கனியை போட்டுக்கோ, உண்மையாக போட்டுக்கோ. அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் உம்மை போல நான் மாற்றுங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் கேட்குறது தான், ஆண்டவர் இதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கேன், என்னை மாற்றுங்க. எனக்கு வந்து நீதியின் கனி இல்லை ஆண்டவர், எனக்கு உங்கள் அன்பை கொடுங்க, எனக்கு நீ மனத்தாழ்மையை கொடுங்க, உங்கள் மாதிரி பொறுமையை கொடுங்க, உங்கள் மாதிரி வந்து சகிப்புத்தன்மையை கொடுங்க. தான் இன்றைக்கி வரைக்கும் நான் தான் கேட்டுட்ருக்கேன் நான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதில் வந்து வளருகிறோம். சரிங்களா? அதான் வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதை தான் நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்குற நீ கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் வந்து வெண் வஸ்திரங்களை நேரத்தில் கேட்டு பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்போ கண்களுக்கு களிக்கம், இப்போ களிக்கம் அப்படிங்கிறது களிக்கம்னா என்னென்னா மருந்துன்னு அர்த்தம். சரிங்களா? கண்களுக்கு வந்து நீ மருந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இது வந்து கண்ணுக்கு மருந்து போடுறதுனா உலக பிரகாரமான ஃபிசிக்கல் மருந்து இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, வேதத்தில் பார்க்குறோம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ஒரு உணர்வு வரும். நம்ம வந்து தேவனுடைய காரியங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம், நமக்கு ஒரு உணர்வு வரும் பாருங்கள். சரிங்களா? இப்போது அதுதான் இந்த இடத்த அதுதான் இந்த இடத்த சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனக்கண்கள் திறக்கப்படணும். சரிங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி இன்னும் நிறைய காரியங்களை சொல்லும்போது கீழே சொல்கிறாரு, இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியான பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். சரிங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது தேவனுடைய பிரகாசமான மனக்கண்கள், இப்போ எதுக்காக பிரகாசமான கண்கள்? தேவனை அறியணும், அவர் நீதியில் வளரணும், அவரிடத்துல இன்னும் கிட்டி சேரணும். ஸோ அதுதான் அதுதான் ஆவிக்குரிய கண்கள் நம்ம திறக்கப்பட்டதாக ஆவிக்குரிய காரியங்கள்னால் நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி அப்போ தேவன் அந்த பிரகாசமான மனக்கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். நீ அது வந்து மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதெல்லாம் நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஸோ ஆண்டவர் சிச்சிச்சார்னா அது நமக்கு பாக்கியம். சரிங்களா? ஆண்டவர் நம்ம நேசிக்கிறனால தான் சிச்சிக்கிறார். சரிங்களா? நம்ம மனம் திரும்பணும் அப்படிங்கிறதா சிச்சிக்கிறார். அவர் சிச்சையை நம்ம கேட்டு நம்ம மனம் திரும்பும் போது நிச்சயமாக அதுக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் பாருங்கள். 20ஆம் வசனம் பாருங்கள், இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் பாருங்கள் வாசப்படி நின்று தட்டுகிறேன்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளோட நெருங்கி வர விரும்புகிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவனோட க்ளோஸாக இருக்க விரும்புகிறேன். யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, பவுல் சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவினோடு இருக்குது. சரிங்களா? அப்போ அப்போஸ்தலர்கள் அப்படி தான் நடந்தாங்க. சரிங்களா? அப்போஸ்தலர்கள் தேவனோட ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. இப்போ யோவானெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மார்பிளே சாஞ்சிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னை நிலைத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் வந்து இன்னும் இடத்துல நெருங்கி வா, இன்னும் இடத்துல கிட்டி வா, இடத்துல சேர்ந்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. ஸோ அதான் சொல்கிறார் இந்த இடத்துல, நீ வந்து இடம் கொடுத்தீங்கன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்பி வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறார் பாருங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறேன், அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஸோ அது வந்து ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த மாதிரி ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சர்தை சபையில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு செத்த சபையாக இருக்குது. அதனால் வந்து
நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்டதை வந்து நீ உற்சாகமாக செய் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாரு. பிலதெல்பியா சபையில் பார்த்தீங்கன்னா, அடுத்த சபையில் எந்த ஒரு குறையும் இல்லை. பார்த்தீங்கன்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நாமத்தை வந்து கை கொண்டபடினால் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீ பொறுமையை குறித்து வந்து காத்து கொண்டபடினா உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குறியிடத்தை எழுது கொள்ளாதபடி நீ வந்து ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, லவோதிக்கேய சபையில் பார்த்தீங்கன்னா, அனலுமின்றி குளிருமின்றி இல்லா இருக்காத, நம்ம வந்து நீ அதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லி 3 காரியத்தை சொல்கிறார். அந்த மாதிரி வந்து நீ வந்து விசுவாசத்தை வாங்கிக்கோ, என்னுடைய சுபாவத்தை நீ வந்து பெற்றுக்கொள், பிரகாசமான மனக்கண்களை வந்து வேணும்னு சொல்லி நீ வந்து கேட்டு பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அந்த காரியம் எல்லாம் தான் அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவர். எங்களை தரமாட்டமாய் தாழ்த்தியும் கரத்தில் வைக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் இன்னும் இடத்துல கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாங்கள் முழு வீச்சோட செய்ய கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஓட்டத்தை சிறப்பாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு நல்லா பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தாழ்மையை கொடுங்க, சாந்தத்தை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாக நடக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். உங்கள் சுபாவங்களை நாங்கள் அணிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நான் எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்து கர்த்தர் வழிநடத்த முடியாக ஜெபிக்கிறேன். இன்னும் இடத்துல கிட்டி சேர எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 30, 60, 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்யும். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.